ஃபோக்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் டேங்குங்கிற பேரில் ஒன்று செஞ்சு வச்சிருந்தோம். அந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா நியான் டெட்ராக்கு பிஹெச் லெவல்லாம் செட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த டேங்க்ல இருக்கிற ஃபில்டரை நம்ம வந்து கழுவி ரீசெட் பண்ண போகிறோம். நீங்களும் ஹேங் ஆன் ஃபில்டர் வச்சிருந்தா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் அடக்கிட்டா மோட்டர் நின்றோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட மேலே உள்ள மூடியை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாம அப்படியே எடுத்து நம்ம பக்கெட்டில் வைக்க போகிறோம். இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா கழுவல, ஸோ அதனால கழுவ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மூடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நான் செராமிக் பால்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தேன். அது வந்து மீனுக்கு ரொம்ப நல்லது, குட் பாக்டீரியா உருவாக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ஃபில்டர்லாம் வெளியே எடுத்து போட்டேன். உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும், நீங்களே கவனிங்க. நான் செய்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அடித்து நவுத்தக்கூடாது, போட்டு ஃபில்டரை கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி கழுவணும். அப்போ தான் குட் பாக்டீரியா அதில் இருக்கும். பெனிஃபிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்டரில் தான். பிகாஸ் குட் பாக்டீரியா அங்கே தான் நிறைய உற்பத்தி ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்யூனான முறையில் தான் நம்ம ஃபில்டரை கழுவணும். நம்மளோட ஃபில்டரை டிஸ்மேண்டல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருளையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஹேங் ஆன் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா அழுக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் கழுவுனதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்மேண்டல் பண்ண பொருள்லாம் தனித்தனியாக கழுவியாச்சு. ஸோ இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி இழுத்து கொடுக்குற பைப்பை மாட்டியாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபில்டரையும் மாட்டியாச்சு. நம்ம ஃபில்டர் எடுத்து மாட்டினதுக்கு அப்புறம் நம்மளோட செராமிக் பால்ஸை உள்ள போட போகிறோம். நீங்களே இதே மாதிரி போட்டு வச்சிங்க, மீனுக்கு நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோட்டரை மாட்டிட்டு மேலே டாப் பாட்டம் மூடிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இதோட எடுத்துட்டு போயிட்டு நம்ம டேங்க்ல வந்து இதை செட் பண்ணிட்டோம். நம்ம எப்போதும் செட் பண்ணி இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தண்ணி எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. சுவிட்சை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிச்சுக்கிட்டு தள்ளுதுங்க தண்ணி. பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டர் இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்டரை நம்ம கரெக்டாக வச்சா தான் ஃப்ளோ கரெக்டாக கிடைக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டரை கழுவி முடிச்சாச்சு. மேலே இருக்கிற மூடியை மட்டும் போட்டு விட்டா வேலை முடிஞ்சிருச்சு. நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.